புத்திசாலிதான். என் பொண்ணு இதே மாதிரிதான் லஞ்ச் பாக்ஸை எடுத்து வெளியே போடவே மாட்டா. நான் தான் செய்யணும். எங்க வீட்ல மட்டும் என்ன, ஷின்சானும் எந்த வேலையும் செய்யறது கிடையாது. நானும் உங்களை மாதிரி தான் அவனை திட்டினதே இல்ல. ஆனா இந்த வாட்டி அவனை சும்மா விட போறது இல்ல. நான் சின்ன வயசுலயே கத்து கொடுத்ததால அவன் வீட்டுக்கு வந்து அவன் வேலையை அவனே செஞ்சுக்குவான். அவ்வளவுதான். இனி அவனை பத்தியே பேசிட்டு இருக்க போறா. ஏப்பா, தினமும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன மாதிரி லஞ்ச் பாக்ஸ் வெளிய எடுத்து போட்டுட்டேன்னா உன்னையும் உங்க அம்மா திட்ட போறாங்க. அப்புறம் பனிஷ்மெண்ட் கொடுக்க போறாங்க. மறுபடியும் அவனை பத்தியே பேச ஆரம்பிச்சிருவானே. ஹேய், ஒரு நிமிஷம். என்னாச்சு நைனி? கசமா நீ கேரட் சாப்பிடாம இருக்க. ஓ ஆமால, நான் மறந்துட்டேன்பா. என்னது, நீ மறந்துட்டியா? இல்ல, நான் எப்பவுமே சாப்பாடெல்லாம் தூக்கி போடவே மாட்டேன். என்னமா சொல்றப்போ? அது எப்படி தினமும் லஞ்ச் பாக்ஸ் எடுத்து வெளியே போட முடியும்? வீட்டுக்கு போனதும் கேம்ஸ் விளையாட ஆரம்பிச்சிடும், அப்புறம் எல்லாத்தையும் மறந்துடும்ல. ஆமா, நானும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் டிவி பார்க்க ஆரம்பிச்சிருவேன். நீங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப சோம்பேறியா இருக்கீங்க. நீங்க எல்லாரும் பசங்களை திட்டுறீங்க. நாம அவங்களுக்கு அவங்க வேலையை புரிய வைக்கணும். நாம அவங்க கிட்ட அமைதியா பேசினா கண்டிப்பா அவங்க பேச்ச கேட்பாங்க. ஆனா ஷின்சான் எந்த வேலையும் செய்ய மாட்டான். நானா கேட்கலன்னா லஞ்ச் பாக்ஸ் வெளியில எடுக்கவே மாட்டான். என் பொண்ணும் அப்படித்தான். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை அவங்களா செஞ்சாதான் அவங்களுக்கு பொறுப்பு வரும். இதெல்லாம் அவங்க வருங்காலத்துக்கு நல்லது. அவங்கள வேலை செய்ய வைக்க என்கிட்ட ஒரு நல்ல டெக்னிக் இருக்கு. என்ன டெக்னிக்? இன்னைக்கு உங்க பசங்க வீட்டுக்கு வந்ததும் அவங்க லஞ்ச் பாக்ஸ் அவங்க கையாலேயே வெளிய எடுக்க வைங்க. லஞ்ச் பாக்ஸ் எடுத்து வெளிய போடணும். நானே இன்னைக்கு மறக்காம லஞ்ச் பாக்ஸ் எடுத்து போட்டுருவேன். ரொம்ப நன்றி கசாமா. நாம இந்த மாதிரி யோசிச்சதே கிடையாது இல்ல. இத நீங்க தினமும் செய்யணும். நான் வந்துட்டேன் மம்மி. கசாமா, வந்ததும் என்ன பண்ணணும்னு தெரியும்ல? தெரியும். இந்தாங்க. பரவாயில்லையே, ஞாபகம் வச்சிருக்க. அட, என்ன கேரட் அப்படியே கொண்டு வந்திருக்கீங்க? அது எடுக்கும்போது கீழே விழுந்துருச்சுமா, அதான் அதை சாப்பிடல. சரி சரி, இனிமே ஜாக்கிரதையா இருக்கணும், புரிஞ்சுதா? எதுக்காக அம்மா வந்த உடனே இன்னைக்கு டப்பாவை கேட்டாங்க? மசாவு வந்த உடனே அவன் லஞ்ச் பாக்ஸை எடுத்து போட்டுட்டானா அவனுக்கு சாப்பிட நான் இதை கொடுக்க போறேன். லஞ்ச் பாக்ஸ் வெளியே போகணும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. நேனி செல்லம். என்னம்மா? என்னோட நேனி ரொம்ப நல்ல பொண்ணுல. என்ன வேணும்னு முதல்ல சொல்லுங்க. இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு மேக்கப் போட்டுட்டு போனதை கண்டுபிடிச்சிருவாங்களோ? நானே அவங்களுக்கு தெரியாம அவங்களோட செப்பல போட்டுட்டு போனேன். ஏதோ ஒண்ணு வெளியே எடுத்து போட மறந்துட்டியா? ஆமால, ஸ்கூல்ல இருந்து ஒரு லெட்டர் கொடுத்தாங்க. நான் தான் கொடுக்க மறந்துட்டேன். கை கழுவிட்டு எடுத்து கொடுக்குறேன். லஞ்ச் பாக்ஸ் எடுத்து வெளியில போடணும். லஞ்ச் பாக்ஸ் எடுத்து வெளியில போடணும். என்ன இது, உன் கை இவ்ளோ அழுக்கா இருக்கு? அட, என்னது இது? முதல்ல போய் உன்னோட கையை கழுவிட்டு வா. சரிமா. என் பையன் லஞ்ச் பாக்ஸ் எடுத்து கொடுத்துட்டான். கசாமா இவ்ளோ நல்ல பையனா இருக்கானே. இது சூப்பரா இருக்குமா? ஆமா ஆமா, இன்னைக்கு வேற கடையில இருந்து வாங்கிட்டு வந்தேன். இன்னும் நல்லா இருக்குல்ல? எந்த கடைமா? புதுசா திறந்திருக்காங்களே அந்த கடை. அடடா, நான் எதையும் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். இதை என்னோட சாப்பிட்டா நல்லா இருக்கும். நீ ஏதாவது மறந்துட்டியா? ஆமா. என்னது? எனக்கு இன்னைக்கு பியானோ கிளாஸ் இருக்கு. நான் அதுக்கு பிராக்டீஸ் பண்ணி ஆகணும். நான் அத பத்தி சொல்லல. இன்னைக்கு பீத்தோவன் கிளாஸ் நடத்துவாங்கல? பீத்தோவன். நான் இத மறந்துட்டேனே. அடடே, லஞ்ச் பாக்ஸ் மறந்துட்டேன். உதவிக்கு ரொம்ப நன்றி நீ. அட ஆமா, நானும் அத பத்தி சுத்தமா மறந்தே போயிட்டேன். ஆக்ஷன் காமன் தீய சக்திகளை அழிப்பான். என்னை போல் மாவீரன் யாரும் மசாவும் நேனியும் லஞ்ச் பாக்ஸ் எடுத்து கொடுத்துட்டாங்களாம். கடைசியா நாளைக்கு லஞ்ச் வேணும்னா லஞ்ச் பாக்ஸ் எடுத்து வெளியே போடுன்னு நீங்க சொல்லணும். அப்படியும் செய்யலைன்னா நாளைக்கு நீங்க ஸ்கூலுக்கு லஞ்ச் கொடுக்க கூடாது. என்ன புரிஞ்சுதா? நாளைக்கு உனக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் வேணாமா ஷின்சான்? அது எப்படி சாப்பிடாம இருக்க முடியும்? இப்ப டப்பாவை எடுத்து போட முடியாது. ஒண்ணு கொஞ்சம் கோவப்படாதீங்க. என்ன ஷின்சான், முடிஞ்சதா? எங்க உன்னோட லஞ்ச் பாக்ஸ் எடுத்து போடு பாப்போம். அடடா, நான் ஸ்கூல்ல இருந்து வந்ததும் சாப்பிட மறந்து போயிட்டேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. லஞ்ச் பாக்ஸை எடுத்து போடு. ஏறி முடிச்சதான் எடுத்து போடுறேன். மறக்காம எடுத்து போடு.
அம்மா லஞ்ச் பாக்ஸ் எடுத்து போட்டுறேன். நீங்க என்ன சொல்ல வரீங்க? எனக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல. ஏப்பா இது ஒரு ஜோக்குப்பா. இவன் லஞ்ச் பாக்ஸ் எடுத்து போடலையே. இவனை என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஆனா இவனுக்கு நாளைக்கு லஞ்ச் கொடுக்கலன்னா பாவம் இவன் என்ன சாப்பிடுவான்? அம்மா, நான் ஒரு விஷயத்தை எடுத்து கொடுக்க மறந்துட்டேன். இந்தாங்க.